அண்ணாமலை முந்திரி கொட்டைத்தனமாக இதிலே வந்து விமர்சனம் செய்தது, எங்கள் மீது வழக்கு பதிவு செய்ய சொன்னது உள்நோக்கம் கொண்டது. அதாவது வண்டி இருசக்கர வண்டியின் மீது என்னுடைய கார் மோதியது அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. திருமாவளவன் அவர்கள் மன பிராந்தியில் இருக்காப்புலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் கொடுத்த 3 பேட்டியும் ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த சம்பவம் நடந்த பிறகு வீட்டிலேருந்து ஒரு பேட்டி கொடுக்குறாப்புல, அவராக சுயமாக பேசி கொடுக்குறாப்புல, அதில் ஒரு கருத்தை சொல்லியிருப்பாப்புல. அடுத்தது பொது மேடையில் ஒன்று பேசியிருப்பாப்புல, அதில் ஒரு கருத்தை சொல்லியிருப்பாப்புல. இப்போ ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறாப்புல, இதில் ஒரு கருத்து சொல்லுவாப்புல. இது 3மே வெவ்வேறு கோணங்களில் வெவ்வேறு பார்வையில் பேசியிருப்பாப்புல திருமாவளவன் அவர்கள். அந்த 3 பேட்டியுமே நாங்கள் ஒளிபரப்புகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த பேட்டியில் அவரை என் கார் இடிக்கவே இல்லை, அவர் முகத்தை பார்க்கவே இல்லை, என்ன நடந்ததுன்றே தெரியவில்லை, ஏதோ ஒரு சலமலான ஒரு சவுண்டு கேட்டுச்சு, அதன் பிறகு என் வண்டி மூவ் ஆகி போயிடுச்சு. இவ்வளோ தான் இவர் இப்போ கொடுக்குற ஒரு பேட்டி. ஆனால் காருக்கு முன்னால் வந்து வண்டியை நிறுத்திட்டு வண்டி மோதாத போதே, ஏன்னா வண்டிக்குள்ளே இருந்து எங்களுக்கு தெரியும் வண்டி மோதிச்சே இல்லையா, வண்டி மோதலை, வண்டி மோதுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது ஸ்பீட் பிரேக் இருக்குது, அந்த இடத்துல ஒரு 4-5 ஸ்பீட் பிரேக் இருக்குது. நாங்களும் அப்போ தான் நிகழ்ச்சி முடிச்சு 2 நிமிஷம் தான் ஆகுது, உடனே ஸ்பீடு இருக்கிறதுக்கான தேவை அங்கே இல்லை. அப்போது வண்டியே மோதவில்லை என்கிற போது அண்ணாமலை எந்த புலனாய்வு அறிக்கையை பெற்றார்? வண்டி பைக்கில் மோதிச்சுன்னு சொல்கிறதுக்கு யார் அவருக்கு உறுதிப்படுத்தியது? அவர் ஏன் முந்திக்கிட்டு வந்து விடுதலை சிறுத்தையிலேருந்து குண்டர்கள்ங்கிறாரு, ரவுடிகள்ங்கிறாரு? அந்த வீடியோவை வெளியிட்டவர்களுக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது. இந்த வீடியோவை வெளியிடுவதற்கு என்னுடைய காருக்கு முன்னால் இருந்த ஒருவர் தான் எடுத்திருக்க முடியும். என்னுடைய காருக்கு முன்னால் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா நான் ப்ரொட்டஸ்ட் பண்ணுற இடத்துல தான் எல்லாருமே இருந்தாங்க. வழக்கமாக என்கிட்ட பேட்டி கேட்பாங்க, அன்றைக்கி என்னன்னு தெரியல, பேட்டி கேட்கல. நான் இறங்கி வந்தவொடனே நான் பாட்டுக்கு என் வண்டியில் ஏறி வந்துட்டேன். நல்லா வேர்த்து இருந்துச்சு, நான் தலையை தோட்டிட்டு தான் இருந்தேன். எதுவும் பின்னால் என்ன நடக்குது, சைடில் என்ன நடக்குதுன்னா நான் பார்க்கல. நல்லா வேர்த்து போச்சு, எனக்கு கொஞ்சம் நேரம் தொடங்கினா கூட தலைவலி வந்துடும். அதனால் நான் வந்து அதை தொடச்சிட்டே வந்தேன். திடீர்னு எல்லாம் கும்பல் குண்டை தான் நான் பார்க்குறேன். ஒரு நிமிஷம் கூட இருக்காது, எங்கள் வண்டி அதுக்கப்புறம் மூவ் ஆயிடுச்சு. அந்த தம்பி அந்த பக்கம் ஓடிட்டார். கும்பலில் என்ன நடக்குதுன்னு கூட நான் பார்க்கல. ஏன் இறங்கலை, ஏன் தடுக்கலை அப்படிங்கிற கேள்வி தான் அவர் எழுப்புறாரு. எனவே முன்னால் வந்து ஒரு ஆளை செட் பண்ணி வச்சு இந்த வீடியோவை எடுத்திருக்காங்க. அந்த வீடியோ உடனடியாக வந்து அண்ணாமலைக்கு போயிருக்கு. உடனடியாக அண்ணாமலைக்கு மட்டும் எப்படி அந்த செய்தி வந்து தெரியுது? அவர் வந்து அடுத்த 1 மணி நேரத்தில் வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து குண்டர்கள், அவங்கள கைது பண்ணணும், திருமாவளவனு அதுக்கு வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு அவர் கண்டிக்கிறாரு. அதனால் எங்களுக்கு நாங்கள் விசாரித்து வரணும், பொலிட்டிக்கலாக எங்களுக்குள்ள கனெக்டடு அந்த லிங்கில் விசாரித்து வரணும். இதுக்கு பின்னால் பிஜேபி இருக்குது. இது மாதிரி நான் ஆர்ப்பாட்டத்துக்கு வரங்க தெரிஞ்ச உடனே அங்கே இருக்கிற அட்வொகேட்ஸ்கிட்ட சொல்லி அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பிரச்சனை நடந்திருக்கு. இது திட்டமிட்ட ஒன்று. சொல்கிறதுலே ஒரு அளவு வேணாமாப்பா. திரு அண்ணாமலை அவர்களும் திட்டமிட்டு இந்த செயலை செய்தாராம். அந்த வழக்கறிஞர்கிட்ட சொல்லி திருமாவளவனுடைய கார் வருகிறது, அந்த காரை முட்டி கலவரத்தை ஏற்படுத்து என்று அண்ணாமலை அவர்கள் தான் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தாராம். திருமாவளவன் அவர்கள் இந்த பேட்டியில் சொல்லிகிட்டு இருக்காப்புல. இதில் இன்னொரு பொய்யை கூசாமல் சொல்லுவார் பாருங்க திருமாவளவன். அதாவது போதே ஒருத்தர் அது வண்டிக்கு முன்னால் சென்ட்ரலில், ரோட் சென்ட்ரலில் வண்டியை நிறுத்திட்டு அவர் நோக்கி வந்து அப்பயும் டிரைவர்கிட்ட போகிறேன், என்கிட்ட நோக்கி வந்தாருங்கிறாங்க. நான் சரியாக அதை கவனிக்கல, நான் தலை தொடச்சிட்டு இருந்தேன். நோக்கி வந்து அப்பயும் டிரைவர்கிட்ட போகிறேன், என்கிட்ட நோக்கி வந்தாருங்கிறாங்க. நான் சரியாக அதை கவனிக்கல, நான் தலை தொடச்சிட்டு இருந்தேன். அந்த வழக்கறிஞர் என்னை பார்க்க வரல, அவர் நேராக டிரைவர் சீட்டில் போயிட்டார். டிரைவர் சீட்டுன்றது திருமாவளவன் உட்காந்துருந்த சீட்டா இல்லை அதுக்கு பக்கத்தில் இருந்த சீட்டா, அதை நீங்களே சொல்லுங்கள். ஆனால் அவர் என்ன அடையாளம் யாருக்குமே தெரியாது. உடனே இந்த சாதி பார்த்து தான் அவங்க அடித்தாங்க அப்படின்னு ஒரு சாதிக்கு எதிராக எங்களை நிறுத்துறாங்க. நாங்கள் எப்படி ஒரு சாதிக்கு எதிராக செயல்பட முடியும்? அப்போ எங்களை ஒரு சாதிக்கு எதிராக நிறுத்துகிற முயற்சியில் ஏன் வந்து அண்ணாமலை ஈடுபடுறாரு? சமூக பதற்றத்தை உருவாக்குறாரு. அவர் முதல்ல தமிழ்நாடு தலைவர் பதவியிலிருந்து பெரிய போயிட்டது அவருக்கு தெரியுமா தெரியாதா? அந்த பிரச்சனையை அவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து அட்ரஸ் பண்ணட்டும். இவர் கருத்து சொல்ல உரிமை இருக்குது. ஆனால் பதற்றத்தை உருவாக்குறதுக்கும் ஒரு புலனாய்வு நடக்காத போது வண்டியில் போய் மோதுனதுங்கிறது என்ன ஆதாரம்? வண்டியில் மோதுனதுங்கிறதுக்கு ஆதாரம் காட்ட சொல்லுங்க, நான் மன்னிப்பு கேட்குறேன். இப்போ கொடுத்த இந்த ப்ரெஸ் மீட்லேயே இவ்வளோ முரண்பாடுகள். நேற்று பொது மேடையில் பேசின ஒரு பேச்சை கட்டினா இன்னும் நீங்கள் காண்டாயிடுவீங்க. அந்த அளவுக்கு திருமாவளவன் அவர்கள் பொங்கி எழுந்திருப்பாப்புல. இதற்கு பதிலடியாக ராஜா அவர்கள் களத்தில் இறங்கி சும்மா பந்தாடிப்பார். அந்த வீடியோவை அடுத்து பாருங்கள். அடங்க மறுங்கிறது ஒரு அரசியல். ராஜா ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறாரு.
நான் அடங்க மறு அத்துமீறு கும்பலா அப்படின்னு ஒரு போலியா ஒரு மீசை வச்சுக்கிட்டு போலியா ஒரு வீரன் அடக்குனா அடங்க கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காரு. அடங்க மறு அத்துமீறு அந்த கும்பல் அடக்குனா அடங்க கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காரு. அடங்க மறு அத்துமீறு அடக்குனா அடங்க கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காரு. அடங்க மறு அத்துமீறு அந்த கும்பல். திருமாவளவன் அவர்கள் ஒரு ஈன புத்தியும் வக்கர புத்தியும் கொண்டவர் என்பதை இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். இவருடைய கவலையை பார்த்தீங்களா, அவர் என்ன ஜாதின்னு தெரியலையா. அவர் என்ன ஜாதின்னு தெரிஞ்சிருந்தால் தான் அடித்ததுக்கு உதவானவர்களும் நியாயமாக இருந்திருக்குமா. அவர் என்ன ஜாதின்னு தெரியலையா. இனிமேல் என்ன ஜாதின்றது ஸ்டிக்கர் ஒட்டிட்டு வரணும் பொழுது நெத்தியில் முழுக்க முழுக்க ஜாதி வெறி பிடிச்சவர் தான் இந்த திருமாவளவன் அவர்கள். இந்த நடந்த சம்பவத்தை பற்றி ஒரு பேட்டி ஒன்று ஏற்கனவே கொடுத்துருப்பாப்புல திருமாவளவன் அவர்கள். அந்த பேட்டியில் என்னமோ பவ்யமாக உட்காந்துக்கிட்டு என்ன நடந்தது என்று தெரியவில்லை, அவர் வந்தார், இவர் போனார், இதை நடந்தது, ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை என்று பவ்யமாக பேட்டி கொடுத்துருப்பார். இப்போ ஓப்பன் மேடையில் வந்து அவன் என்ன ஜாதின்னு தெரியாது 2 தட்டு தட்டினாங்க, சரியாகவே அடிக்கவே இல்லை. வார்த்தையை கவனிங்க, சரியாகவே அடிக்கவே இல்லை. அவரை நல்லா அடிச்சிருக்கணுமா. அவன் என்ன ஜாதி என்று தெரிந்து இருந்து இன்னும் அடிக்கணுமா. அதாவது இவங்க அந்த பொண்ணு கட்டுற ஜாதியாக இருந்தால் வேகமாக அடிப்பாங்க பொழுது, இன்னும் ஆக்ரோஷமாக அடிப்பாங்க பொழுது. அந்த அளவுக்கு கீழ்த்தரமான ஒரு மனிதர் இந்த திருமாவளவன் அவர்கள். சினிமாவில் வசனம் பேசலாம், நேரில் பேச முடியுமா என்று ராஜா அவர்களை கேள்வி எழுப்பியிருக்காப்புல இதே மேடையில் திருமாவளவன் அவர்கள். திருமாவளவன் அவர்களை ப்ரெஸ் மீட்டில் தான், ஓப்பன் ப்ரெஸ் மீட்டில் தான் போட்டு வெளுப்பாப்பில் ராஜா அவர்கள். சினிமா இதுதான் ஃபஸ்ட்டு என்ட்ரி என்பது திருமாவுக்கு தெரிந்தால் சரி. நடந்த சம்பவம் பார்த்திங்கன்னா 2 நிமிஷம்தான். வந்தானா, பார்த்தானா, முறைச்சானா, இடித்தானா, அடித்தானா, அப்புறம் இவனுங்கெல்லாம் சேர்ந்து அடித்தாங்களாம். என்ன நடந்ததுன்னு தெரியல. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுல முடிஞ்சிருச்சான். திருமாவளவன் அவர்கள் பேசுகிறத தெளிவாக இதில் கேட்டு பாருங்கள். அதற்கு பதிலடியாக ராஜா போட்டு புழக்கிற வீடியோவும் பின்னாடி அணைச்சிருக்க, அதையும் பாருங்கள். ஒரு கட்சி தலைவர் அவர் முன்னால் ஒருத்தன் போய் 2 வீலரை நிறுத்துறான், அப்போ அவருடைய பாதுகாப்பு என்னன்னு எவனும் கேள்வி கேட்கல. திருமாவளவன் ஏன் இறங்கி வந்து அதை தடுக்கலங்கிறான். இதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகும்போது ஒருத்தன் 2 வீலர் போய் நின்னான்னா அப்படி கேள்வி எழுப்பாங்களா? எடப்பாடி பழனிசாமி இறங்கலன்னு எப்போ ஓரமாக நில்லுங்கன்னு போலீஸ் போய் கேட்குறாங்க. அவ்வளோதான். எஸ்கார்ட் போலீஸை முறைக்கிறான். மற்றவங்க போய் தம்பி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, வண்டியில் தலைவர் இருக்கிறாரு, யாராவது இருந்தாலும் முறைக்கிறான். முறைச்சலுக்கு தான் அடியை தவிர அவன் என்ன சாதினுங்கிறது தெரிஞ்சு அடி இல்லை. அவ்வளவு திமிராடா உனக்கு, அவ்வளவு ஆணவமாடா உனக்கு அப்படின்னு அவன் திமிரா முறைச்சு பார்த்தது தான் அடித்தாங்க. 4 தட்டு தட்டினாங்க, ஒன்றும் ஒழுங்கா அடிக்கல, 4 தட்டு தட்டினாங்க. அவன் உடனே வந்து மயக்கம் போட்டு நெஞ்சு வலிக்குது ஒரு நாடகம் ஆடுறான். என்ன என்ன நாடகம் பாருங்க. நான் சொன்னேன் போலீஸ் கிட்ட, சார் அது ஒன்றும் இல்லை, யாரும் தம்பி தெரியாமல் வேண்டாம், விட்டுருங்க, ஒன்றும் கேஸ்லாம் போட வேண்டாம். நம்ம தம்பியோ அந்த மாதிரி உடனே ஃபோன் பண்ணி ஏன்பா தேவையில்லாமல் இதை ஊதி பொறுக்கிறீங்க, விடுங்க, ஏதோ தெரியாமல் நின்னா நீங்கள் போய் சத்தம் போட்டீங்க, இப்போ முடிஞ்சு போச்சு, விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நான் போயிட்டேன். உடனே திருமாவளவன் அடிக்க சொன்னார். அடங்க மருன்னு தான் சொல்லியிருக்கேனே தவிர என்ன நான் வந்து எந்த இடத்துலையுமே வன்முறையை தூண்டியது இல்லைங்க. அடங்க மருங்கிறது ஒரு அரசியல். அது ராஜா ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறாரு. நான் அடங்க மறு அத்துமீறு கும்பலா அப்படின்னு ஒரு போலியா ஒரு மீசை வச்சுக்கிட்டு போலியா ஒரு வீரன். சினிமாவில் தான் எப்படி பேச முடியும், வெளியே வந்து பேசிப்பார், பேச முடியாது. சரி, சினிமாவிலேயே எங்களை பத்தி நீங்க பேச வேண்டிய நிலை வந்திருக்க, பேசு. அரசியல் கட்சிகள் வெறும் அரசியல் அதிகாரத்தை நோக்கி அதற்காக செயல் திட்டம் தீட்டுகிறார்கள். கட்சி தொடங்கிய உடனே முதலமைச்சர் என்கிற கனவோடுதான் காலடி எடுத்து வைக்கிறார்கள். அது தவறல்ல. அவர்கள் சராசரி அரசியல் கட்சிகள், அவ்வளவுதான். நாம் நாளைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாமல் கூட போகலாம், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லாமல் கூட போகலாம். ஆனால் இந்த இயக்கத்தின் வலிமை ஒருபோதும் குன்றாது. அந்த உறுதிப்பாட்டோடு நாம் களத்தில் இருக்க வேண்டும். அரசியலுக்காக சில பேர் நடிகர் விஜயகாந்த் வந்தபோது அப்படி ஒரு வதந்தியை பரப்பினார்கள். ஏதோ
ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சார்ந்த மக்கள் மட்டும் அரசியல் புரிதலே இல்லாதவர்கள் என்பதைப் போலவும், யாராவது ஒரு நடிகன் வந்தால் அவன் பின்னால் இவர்கள் ஆட்டு மந்தைகளைப் போல சாய்ந்து விடுவார்கள் என்பதைப் போலவும், விலை கொடுத்து வாங்கிவிடலாம் என்பதைப் போலவும். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தேமுதிகவை ஆரம்பிக்கும் போது கூட நாங்கள் அசராமல் இன்னுமா அப்படின்னு புழுகிட்டு இருக்காப்புல ஒட்டுமொத்த விசிக தொண்டர்கள் முன்னாடி. மக்கள் நல கூட்டணி என்ற ஒன்று உருவாக்கி அதில் விஜயகாந்தே சிஎம் ஆக்க வேண்டும் என்று இப்போ திமுகவுக்கு சொம்பு தூக்கி கொண்டிருக்க அனைத்து கட்சிகளும் கேப்டன் பின்னாடி போய் நின்ன கட்சிகள் தான். குறிப்பாக இந்த விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர்கள் ரொம்ப ஓவராக கூவனவர் தான் விஜயகாந்த் கிட்ட. என்ன நாடகம் நான் கேட்கிறேன். இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சொம்படிக்கிறது தவிர வேற வேலையே கிடையாது. திருமாவளவனுக்கு என்ன பட்டியல் சமுதாய மக்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஏதாவது ஒண்ணு. இது விழுப்புரம் சீட்டும் சிதம்பரம் சீட்டும் வாங்கிறதுக்காக அந்த கட்சிக்கு பேரே அதுதான், விழுப்புரம் சிதம்பரம் கட்சி விசிக அதானே இருக்கு. அதனால உங்க கேவலமான அரசியலை நீங்க மத்திய சர்க்காரை நான் கேட்கிறேன், ஒரு நோபல் கவர்மெண்ட் மாண்புமிகு பிரதமரோட ஆட்சி வந்து ஃப்ராஜைல் 5ல இருந்து 4th லார்ஜஸ்ட் எக்கானமியா கொண்டு போயிருக்கு. படிக்கணும், புத்தி வரணும். அதெல்லாம் விட்டுட்டு ஏதோ மோடி சர்க்காரை நான் கேள்வி கேட்டுவிட்டேன்னு சொல்லிக்கிறதுக்காக திமுகவின் அறிவாலய எடுபடியாக இருக்கிற